தேசியம் வளர்க வெல்க. புரியுதா? ஈவே ராமசாமி ஐயா ஒழிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க. அவ்வளவுதான். நேற்று மாற நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன் பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா. அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போன பின்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு எப்படி? வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறான். வரலாற்றிலேயே கடற்கரையில பசியோட கிடக்கிறான். கடற்கரையில அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டு என்ன செய்யறது தெரியல, அங்கே படுத்துங்க. படுகடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைமை பெட்டி, அந்த பெட்டியை இருட்டில் திறந்துடுறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டான். ஒரே ஒரு கல் இருக்கு, அது பாக்குற அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கான். அப்படி இந்த பாரதிய தெரியாம புறம் கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்ட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. புரியுதா? நீ இங்க ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன். கழுத எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டாங்கடா இருந்தா. நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்காந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாரு, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பான். ஒரே ஒரு வருஷம் தான் செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போல பெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் பெண்ணியத்தை நிறுத்தி நிறுத்தினான் பாரதி. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகானம் என்றுமோ மணி ஆரம் தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு, பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு வேணாது. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். சுடர் மிகும் மதி கேட்டேன், கேட்டுக்கிட்டே வாரான். இறைவன்ட்ட கேட்கிறான். கேட்டு இவரு இதெல்லாம் கொடுக்கறதுல உனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லு. அவன் பேசுறேன், நீ வந்து தம்பி ராகவேந்திரா எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது, கொடுக்குறியா இல்ல ஒன்றை இல்லைன்னா சொல்ல நான் வேற ஆள்கிட்ட பாத்துக்கிறேங்கிற மாதிரி. ஏய் இதெல்லாம் இதை தருவதில் உனக்கு அருள்றதுல உனக்கு பிரச்சனை இருக்கா? தடையும் உள்ளவங்கிறான், உனக்குதான் பிரச்சனை இருக்கான்னு. கடவுளை மிரட்டியா ஏய் கொடுக்குறியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இப்படி நீ அவனை பாத்தின்னு வச்சுக்க, டே இவன் எப்படா நம்ம கூட்டத்துல சேர்ந்தான்னு இருக்கும். இவங்களோட முடியாம தான் போயிட்டாப்ல. இவங்கள ஒண்ணு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்து பாடி இருந்தா என்ன? இதேதான் அப்பவும் படிக்க ஆள் இருந்திருக்காது, அது வேற. இப்ப இருந்தது மட்டும் படிச்சுட்டானா என்ன? ஒண்ணும் கிடையாது. அவனை நினைச்ச நம்மள அவனே பாவம்னா நம்ம ஏமாத்திரம் பாருங்க, கொடுமையா.
எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. பாரதிய பாடுதல் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி பொடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்திருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவன். அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான். இங்க நடந்தது இதுதான் இங்க நடந்தது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான். எப்படி பாடுறான், எவ்வளவு வேதனையா பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். எந்த பயிரை? இந்த சுதந்திர பயிரை. எந்த பயிரை? இந்த பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. எண்ணமெல்லாம் நெய்யாகிய உயிருணல் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்தபின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை தோற்போமோ. இங்கதான் வாரான். என்ன சொல்றான்? தர்மமே வெல்லுவனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். இப்ப திருப்பி திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையிற விடுதலை அடைவோம்டாங்கிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தா பகிரலி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியன். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறாப்ல. எப்படி இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வரும். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றான்ல, கர்மமே வெல்லுவேன் சான்றோர் சொல் பொய்யா போயிட மாட்டாடே, பொய்யா போயிட மாட்டான். அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னது அப்பதான். அவரே சொல்றாரு, டே தீயவன் ஒழிகன்னு சொல்லாத, நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீயவன் ஒழிஞ்சிருவான், அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒழியல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. புரியுதா? ஈவே ராமசாமி ஐயா ஒழிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க. அவ்வளவுதான். நேற்று மாற எங்களுக்கு இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழியை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான் என் பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்தது சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேனங்கிறான். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேனங்கிறான். எதை சொல்றான்? என் நாடு, என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி வளர்ந்து சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி, எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்துவேனுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ.
கடைசியா வந்துடும்ல. அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு காட்டீங்க வந்தே மாதரம் பாடல். அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான் தேச ஒற்றுமைக்கு. அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி. ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்துல ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை எழுச்சி படலவே பண்ண எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தோர் உள்ளவர்களாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூரை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு என் பாட்ட மாட்டேன். இச்சகத்தூர் உள்ளவெல்லாம் ஏற்று நின்ற போதும் போட பாரதி ஒழிச்சிரும் நினைக்கிறேன். நீ பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி, அமுத பாரதி, தமிழ் பாரதி, கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்துல. என்ன கொஞ்சம் தூரத்து ஒரு மாதிரி தள்ளிட்டான். இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான். பாரதி அதை எங்க பாட்டனார் அப்படின்னு. போய் படி, தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி, எனக்கு எடுத்து பேத்து. அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன், மண்டைக்குள்ள அமில தூச்சி விட்டுருவான். தண்ணி ஊற்றி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊற்றி விட்டுருவான். அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனான், இவ்வளவு தூரம் இப்படி போனான்? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி. பாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன். காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகனான் ஒரு பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கு? ஏப்பா அந்த தலைவன் சொல்றான் தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணி நாவ அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? டேய் அடக்குப்பா, இல்லைன்னா அடக்கிறான். களிமண்ணை உருட்டி உருட்டி அதுக்குள்ள அடக்கி விட்டுறான். சத்தம் கேட்கல. போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க? நாவை அடக்க சொன்னீங்க. காட்டுக்குள்ள நம்ம போறோம், அந்த பூக்கள்ல தேனீக்கள், தேன் சிட்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். சல் சல்னு சத்தம் கேட்கும் போது பயந்து ஓடிரும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதின்ட்டான். உலகத்துல மதம் மாத்தனவன பாத்திருக்கேடா, இன மாத்தனவன கூட பாப்ப. இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டீங்களா, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும்தான்டா. அதுக்கு பேர் என்ன தெரியும்ல? அளவு கடந்த சேட்டடா. நீ இங்க ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன். கழுதை எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டாங்கடா இருந்தா. நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்காந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாரு, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பான். ஒரே ஒரு வருஷம் தான் செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது வெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் கண்ணியத்தை நிறுத்தி நின்றான் பாரதி. நாங்களாம் பெண்மையை போற்றணும். எங்கிட்டு எங்கிட்டா எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சிட்டான்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரமா. இது என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தவர்களே, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு
ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை, தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை விழ வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவன் கேப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போடா போடா நினைச்சிட்டு போடா. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மாமனிதன், மனித புனிதன் பாரதி. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல, என் பேச்ச கேட்கிறவன இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிக்காப்ல, இவ்வளவு சொல்லிக்காப்லையா ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி என்ன துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரம் என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்துவோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சியின் வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல, வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதியை பிரசவிச்சிச்சு. பாரதியை தூக்கிட்டு போடா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு, கிளம்பி போவான. நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் இங்க திருவள்ளிக்கணி இங்கதான் போகணும்னு இல்ல, சேலத்துல, செங்கல்பட்டுல எங்கேயாவது கூடத போட்டு வச்சிருப்பேன். ஏன்? என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும். பாரதியை போற்றணும், பாராதியை போற்றணும். பாயந்திரனும் யாரா பாரதி? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகன் எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான் பாரு, நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன், பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா. அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போன பின்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. அதான் தம்பி சொல்றாப்ல, வைரபாரதின்னு சொல்றாப்ல. ரஷ்யாவில கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு இவங்க பாட்டு எழுதிட்டு. ஏன்? மானுட நேயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன், வழியில் வந்தவன் ரஷ்ய மக்களுக்கு பாடுறான். ரஷ்யா விடுதலை எழுகுது வா யுக புரட்சி லெனின் தலைமையிலேன்னு பாடுறாப்ல. ஒரு பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்து இருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்து இருக்கான பாத்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவன் வந்து ஐயோ பாரதி பாரதி. அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான். அது புரிஞ்சுக்கணும். நீ தமிழே அவன் தான். அவன் பேச்சு மூச்சு எல்லாம். இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிரும்ன்றான்டா. டே மேற்கு மொழிகள் ஓங்குதுன்றான்டா. டே இது எங்க பாருங்கடா அப்படின்னா பதட்டடைய மாட்டான். இன்னும் பேய் விசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விதைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகெட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. பஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார்.
எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். என்ன சார் வஞ்சனை பேய்கள் என்பா, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்கிற. அவன் அங்கே பாடிட்டான். இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமையை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதாண்டா சிவம்னு கூறுறதை கேள்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா? அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிகள் இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்ல. அதாங்க இருக்க பிரச்சனை. உனக்கு புரியுதா? ரொம்ப எளிதானது, எளிதானது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாழோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஈதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். தமிழை சொல்லும்போது என்ன, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துட்டு பாருங்க. இது தமிழ் சனியை விட்டுஒளி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வர தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கு என்பது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான்? வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறாடே, வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சா. வான் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தா அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வலியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்புறம் ஐயா ஈவேரா அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான். பெண்ணி உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகள் எல்லாம் எல்லாமே பாடிட்டான். அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு, ஒரு நாள் அவன் பேரை அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து, நீ பாரா நான் என்ன பாடுபடுத்தினேன்னு பாருங்களா. ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. வாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்து போயிட்டாப்ல. அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா, நல்லவரா இருக்காரு அப்படின்னு. அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம் உயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது அரிய பொக்கிஷம். எவ்வளவு வேணாலும் பேசலாம். யாரும் அரங்கத்தில் ஐயாவை காணா முடிச்சிருங்க, அரங்க சொல்லிடுவாங்க.